கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை ஏசாயா 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். கனிகளால் நிரப்பப்படுவீர்கள். யாக்கோபு அந்த வனாந்தரத்திலே வந்தபோது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அவன் பற்றி கொண்டான். அவன் பற்றி கொண்டு அதன் மீது விசுவாசத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்ததனால அவன் இருதயத்திலே வேர் பற்ற ஆரம்பித்தது. அவன் காலங்கள் செல்லும்போது அந்த வேரானது ஓங்கி வளர்ந்து அது பூத்து காய்த்து கனிகளால் நிரப்பப்பட்டு அவன் திரும்ப பெத்தேலுக்கு வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்ட மனுஷனாய் திரும்ப அந்த பெத்தேலுக்கு வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தர் தமது வார்த்தையினாலே தமது வாக்குத்தத்தங்களாலே நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்ளும் போது, அந்த வாக்குத்தத்தம் என்னும் விதையானது நமக்குள்ளாய் வேர்பற்ற ஆரம்பிக்கும் போது, ஆழமாய் நம்முடைய விசுவாசத்தில் வளர வளர அந்த வேரானது ஆழமாய் நமக்குள்ளாய் செல்ல செல்ல நாம் ஓங்கி வளருவோம். நாம் பூக்க ஆரம்பிப்போம். பூக்களானது காய்களாய் மாறும். அந்த காய்களானது கனிகளாய் மாறும். அந்த கனிகளானது நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கும். அநேகருக்கு நம்மை பலன் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதிசயங்களை கர்த்தர் காண செய்கிற தேவனாக இருக்கிறார். கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். கனி பெறுகிறவர்களாயும் மாத்திரமல்ல, கனி கொடுக்கிறவர்களாயும் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தை கிரியை செய்யும். அவர் வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும். அவர் நாமத்தின் வல்லமை கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நான் பற்றிக் கொள்கிறேன். நான் பூக்க ஆரம்பிப்பேன். நான் காய்க்க ஆரம்பிப்பேன். நான் கனிகளால் நிரப்பப்படுவேன். கனி கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் இந்த வேலையில் வருகிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். உமது வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். உமது வார்த்தை கிரியை செய்யும். உமது வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யும். ஆண்டவரை பலத்த காரியங்களை நீர் செய்ய வல்லவர். பூக்க ஆரம்பிக்கட்டும், காய்க்க ஆரம்பிக்கட்டும், கனி கொடுக்க ஆரம்பிக்கட்டும். அந்த பலன்கள் என்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும். நான் கனி பெறுகிறவன் மாத்திரமல்ல, கனி கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுவீராக. உமது சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளையும் கரத்திலே கொடுக்கிறோம். நேர்த்தியான பாதையில் என்னை நடத்தும். கனி கொடுக்கிறவனாய் என்னை மாற்றும். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கனிகளை பெறுகிறவர்களாய் அல்ல, கனிகளை கொடுக்கிறவர்களாயும் நீங்கள் மாறுவீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்த வல்லவராக இருக்கார். ஆமென்.